Hi students, இப்போது கெமிஸ்ட்ரியில் எகெயின் இன்னொரு சம் பார்க்குறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இதில் இந்த ரெண்டு சம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதில் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா சென்டம் ஹோல்டர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து மார்க்கை லெஸ் பண்ணிவிடும். ரெண்டு கொஷின் எழுதியிருக்கேன். கால்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். இன்னொன்று கால்குலேட் த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு போடுறப்போ யூனிட் போடக்கூடாது, கிராம் மாலிகுலர் மாஸ்ங்கிறப்போ யூனிட் போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இன்னொரு சம் பார்த்தப்போ நான் சொல்லியிருக்கேன், அட்டாமிக் மாஸை லேர்ன் பண்ணு. வாட்டருடைய மாலிகுலர் மாஸுக்கு H2O, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 2 × 1 + 1 × 16, இப்போ 2 + 16 18. அங்கே கிராம் போடக்கூடாது, மாலிகுலர் மாஸ். இதே கொஸ்டின் கால்குலேட் கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா 18 கிராம். கீழே ஒரு சம் நான் எழுதியிருக்கேன் பார், அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது கால்குலேட் த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். நான் இதை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, Ca3PO4, அந்த PO4 ப்ராக்கெட் பண்ணி 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 காமன் டு பாஸ்பரஸ் அண்டு ஆக்சிஜன். ஸோ நீ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணும், கால்சியம்க்கு 3 × 40 ப்ளஸ் 2 காமன் எடுத்துகிட்டு பாஸ்பரஸ்க்கு 1 × 30 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 4 × 16. அப்போது உனக்கு 30 + 64 வரும், அது 94 வரும். ஸோ 2 × 94, அப்போ 3 × 40 120. ஸோ உனக்கு ஆன்சர் வந்து 308 கிராம்ஸ் வரும். கீழே ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க, புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரெண்டையும் நீ கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோ. ஹாய், அடுத்து ஒரு சம்மு. இது மாஸ் பர்சன்டேஜ், இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, அதுக்காக நான் இந்த சம் வந்து போட்டிருக்கேன். இங்கே சால்யூபிலிட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சால்யூபிலிட்டி. அப்போ சால்யூபிலிட்டினா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அங்கே மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் போடுவோம். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. சால்யூபிலிட்டிக்கு சொல்யூட் பை சால்வெண்ட் × 100. இப்போ இந்த சம்மில் வந்து சொல்யூட் 1.5 கிராம், சால்வெண்ட் 15 கிராம் கொடுத்துருக்காங்க. சால்யூபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 1.5 டிவைடட் பை 15 × 100. அப்போ அதை கேன்சல் பண்ணினா யூ வில் கெட் த ஆன்சர் 10 கிராம்ஸ் உனக்கு ஆன்சர் வரும். கரெக்டாக? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதில் ஒரு சம் தான் உனக்கு இருக்கும். இந்த ஒரு சம்மை கால்குலேட் பண்ணிக்கோ. வேறு என்ன நம்பர் கொடுத்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா.